الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நம் அனைவர் மீதும் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழர்கள் பற்றி கற்றுக்கொள்வோம், நபித்தோழர்கள் மீது பற்றுக்கொள்வோம் என்ற மகுடம் தாங்கி இந்த ரமலானிலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய உதவியோடு லுஹருடைய தொழுகைக்கு பின்னால் சஹாபாக்களின் வரலாறுகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் 4 பிரதான கலீஃபாக்களின் வரலாறுகளை நிறைவு செய்து நேற்றிலிருந்து சஹாபாக்கள் வாழ்வில் சில முக்கியமான முத்துக்கள் என்ற தலைப்பிலே தலைப்பு ரீதியாக நபித்தோழர்களின் வரலாறுகளை நாம் படித்து வருகின்றோம். நேற்றைய தினம் சஹாபாக்களும் உயிரோட்டமான தொழுகையும் என்ற தலைப்பிலே சுமார் 10 சம்பவங்களை நாம் நேற்று கலந்துரையாடி இருந்தோம். நபித்தோழர்கள் எப்படி உயிரோட்டமான தொழுகைகளிலே ஈடுபாடு காட்டி வந்தார்கள், அவர்களுடைய தொழுகையினுடைய அந்த உன்னதம் எப்படி இருந்தது, எப்படி அவர்களுடைய உயிரோட்டமான தொழுகை அமைந்திருந்தது என்ற விடயத்தை நாம் கலந்துரையாடினோம். இன்ஷா அல்லாஹ் இன்று நாங்கள் அந்த தலைப்பு நேற்று நிறைவு செய்து விட்டோம். உங்களுக்கு புதிய கையேடு இன்ஷா அல்லாஹ் நாளை வழங்கி வைக்கப்படும். இன்றிலிருந்து நாம் அடுத்த தலைப்புக்குள் நகர்கின்றோம். நபித்தோழர்கள் வாழ்வில் தான தர்மங்கள் என்ற தலைப்பில் நாங்கள் அடுத்து பேச இருக்கிறோம். ரமதானோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை நபித்தோழர்களுடைய வாழ்விலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வோம். முதலாவது தொழுகையை பார்த்து விட்டோம். இரண்டாவது பொருளாதார கடமையாகிய சதகா சம்பந்தமாக நபித்தோழர்களுடைய வாழ்விலே எவ்வாறான சம்பவங்கள் பதிவாயிருக்கின்றன என்பதை நாம் பார்ப்போம். அந்த அடிப்படையிலே நபித்தோழர்கள் தான தர்மங்கள் செய்வதில் எப்போதும் முன்னின்ற ஒரு சமுதாயமாகவே காணப்பட்டார்கள். அவர்களுடைய அந்த வரலாற்று சம்பவங்களை நாங்கள் படிக்கின்ற போது அவர்களுடைய ஒவ்வொருவருடைய தர்மத்துக்கு பின்னாலும் மிகப்பெரிய சமூக பொருளாதார தாக்கங்கள் இருப்பதையும் அதற்கு பின்னால் பெரும் பெரும் படிப்பினைகள் இருப்பதையும் எங்களால் அவதானிக்க முடிகிறது. மனிதகுல வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கின்ற போது பொருளாதார ரீதியாக ஏழைகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சமயங்களும் கொள்கைகளும் அவ்வப்போது முயற்சித்தாலும் கூட யாராலும் அதனை மிகச்சரியாக செய்து முடிக்க முடியவில்லை. உலக வரலாற்றிலேயே ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையிலான இடைவெளியை மிக கணிசமாக குறைத்து அவர்களுக்கு மத்தியிலே பொருளாதார சுற்றோட்டத்தை ஏற்படுத்திய ஒரு பெரும் சாதனையை நிகழ்த்தியது இஸ்லாம் தான். ஜகாத், சதகா, ஃபிதியா, கஃபாரா, ஹதியா என்று எத்தனையோ வழிமுறைகளை இஸ்லாம் அறிமுகப்படுத்தியது. அடிமைகளை விடுதலை செய்தது, இப்படி எத்தனையோ வகையான வழிமுறைகளை இஸ்லாம் கற்றுத்தந்தது. பொருளாதார சுழற்சியை ஏற்படுத்த வேண்டும். ஒரு தனிநபர் மாத்திரம் பொருளாதாரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்க கூடாது, அது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் அந்த பொருளாதாரம் சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையில் அவ்வாறான ஒரு சாதனையை இஸ்லாம் செய்திருக்கின்றது. 7ஆம் நூற்றாண்டிலே உலகத்திலே அரேபிய தீபகற்பத்திலே இஸ்லாம் அறிமுகப்படுத்திய இந்த சதகா என்கின்ற திட்டம், ஜகாத் என்கின்ற கட்டாய தர்ம திட்டம், வக்ஃப் என்கின்ற ஒரு புதிய சட்டம், ஹதியா என்கின்ற இந்த அன்பளிப்புகளை அடுத்த மனிதர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்ற அந்த சிஸ்டம், அதே போன்று நஃபகா, கிஸ்வா என்று குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கு வழங்கி வைக்கின்ற அந்த சிஸ்டம், அல் வரஃபா என்று சொல்லக்கூடிய உறவினர்களுடைய வாரிசுரிமை தொடர்பான பொருளாதார சட்டம் என்று ஒரு தனி மனிதனுடைய பொருளாதாரம் சமூக சுழற்சிக்கு உட்படுவதற்கு இஸ்லாம் பல வழிமுறைகளை சொல்லியிருக்கிறது. உதாரணத்துக்கு நான் ஒரு செல்வந்தன் நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அந்த செல்வம் எந்தத்திலே தொடர்ந்து இருக்கார். அந்த செல்வத்தின் பெரும் பகுதி ரொட்டேஷன் ஆகிக்கொண்டே இருக்கு. எப்படி ரொட்டேஷன் ஆகும்? வருடம் நான் ஜகாத்தை கணிப்பிட்டு 2.5% கொடுக்க வேண்டும்.
அங்கு என்னுடைய செல்வம் ரொட்டேஷன். இதற்கு மேலதிகமாக சதகாக்களை அதிகம் கொடுக்க வேண்டும். வக்ஃப் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. நாங்கள் பலர் கவனம் செலுத்தாத ஒரு பகுதி அது வக்ஃப். அல்லாஹ்வுடைய பாதையிலே நிரந்தரமாக ஒரு செல்வத்தை பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக வழங்கி விடுவதுதான் வக்ஃப். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார சமநிலையை சுழற்சி ஏற்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை. பொதுவாக எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய ஒன்றுதான் ஹதியா. ஹதியா என்பது நம்முடைய பரிபாஷையிலே நாங்கள் சில இந்த யாசகத்துக்கு வருவதைத்தான் ஹதியா என்று சொல்லுவோம். அது ஹதியா கிடையாது, அது சதக்கா. நம்ம நாங்கள் அங்கே செய்யறது சதக்கா. ஆனா ஹதியாக்கு போற ஹதியாக்கள் வாரேன்னு சொல்லி நம்முடைய பரிபாஷையில அதை ஹதியான்னு நாங்கள் சொன்னாலும் ஹதியாங்கிறது அன்பளிப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஹாது தஹாபு. ஒரு ஹதீஸ், ரெண்டு சொல் தான் ஒரு ஹதீஸ். தஹாது தஹாபு என்று சொன்னாங்க. தஹாது என்று சொன்னால் அதிகம் ஹதியா கொடுங்கள். தஹாபு உங்களுக்கு மத்தியில் அதிகம் அல்லாஹ் அன்பை ஏற்படுத்துவான். அப்ப ஹதியா என்பது யாருக்கு கொடுக்க வேண்டும்? நம்முடைய அன்புக்குரியவர்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டும். நண்பர்களுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, ஆசான்களுக்கு, நமக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய எந்த ஒரு மனிதருக்கும் கொடுக்கலாம் இந்த ஹதியா. இந்த ஹதியாவிலே ஒரு பாகுபாடு கிடையாது. செல்வந்தர்களுக்கும் ஹதியா கொடுக்கலாம். நம்மளை விட பெரிய பணக்காரர் ஒரு அழிப்பா, இவருக்கு நாம எப்படி கொடுக்குறோம் நாம யோசிப்போம். சில நேரம் சதக்கா தான் கொடுக்கலாம், ஹதியா கொடுக்கலாம். அன்பளிப்பு யாருக்கும் கொடுக்கலாம். செல்வந்தர் ஒருவருக்கும் அவருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு ஹதியாவை கொண்டே கொடுத்துட்டு வரலாம், அதை ஏற்றுக்கொள்ளலாம், அது பிரச்சனை. ஆனால் கொடுக்குறாள் சொல்லி கொடுக்கணும், இதை ஹதியான்னு. என்னால் அவருக்கு சக்காத்தும் கொடுக்க இயலாது, சதக்காவும் கொடுக்க இயலாது. ஒரு செல்வந்தருக்கு சக்காத்துல இருக்கும் கொடுக்க இயலாது, சதக்காவில இருந்தும் கொடுக்க இயலாது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஒன்று ஹதியா, அன்பளிப்பு என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதுல இருந்தா நாங்கள் கொடுக்கணும். கணவன் மனைவிக்கு செலவழிக்கின்ற ஒரு ஒழுங்கு இருக்கிறது இஸ்லாத்தில். அது 3 விதமான செலவினங்களை செய்ய வேண்டும். ஒன்று நஃபகா, சாப்பாடு, குடிபானம் போன்றவற்றுக்காக செலவு செய்ய வேண்டும். இரண்டாவது கிஸ்வா, ஆடை அணிகலன்களுக்காக செலவு செய்ய வேண்டும். மூணாவது சுகுனா, வசிப்புடங்களுக்கான, அதாவது இருப்பிடம் ஆண்டால் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும். இஸ்லாம் சொல்கின்ற நடைமுறை. இது அல்லாமல் திருமணத்தின் போது மகரை கொடுக்க வேண்டும், திருமணத்திலிருந்து பிரிகின்ற போது மதாவை கொடுக்க வேண்டும். இப்படி கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய 5 பொருளாதார கடமைகள் இருக்கின்றன. திருமணம் முடிக்கின்ற போது முதலாவது செய்ய வேண்டிய பகுதி மகர். மகரை கொடுத்து திருமணம். மகர் முடிந்ததற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நஃபகா, தேவை ஏற்படுகின்ற போது கிஸ்வா, ஆடை அணிகலன்கள். மூன்றாவது சுகுனா, நிரந்தரமான வசிப்பிடம் கொடுக்க வேண்டும். இந்த 3ஐயும் கொடுப்பது திருமணத்தின் பின்னர். திருமணத்துக்கு முன்னர் மகர். திருமண வாழ்க்கை முறிவடைந்தால், திருமண வாழ்க்கை முறிவடைந்து தலாக்குக்கு போவதா இருந்தால் அங்கேயும் ஒரு செலவீனம் இருக்கிறது. மதா என்று குர்ஆன் சொல்கிறது. ஃபமத்திஊஹுன்ன அலல் முக்ஸிஹி கதருஹு வ அலல் முக்திரி கதருஹு. உங்கள வசதி படைச்சாக உங்களோட வசதி கேட்பையும், வசதி குறைஞ்சாக உங்களோட வசதி கேட்பையும் நீங்கள் மதா என்கின்ற கடமையை நிறைவேற்றி நல்ல முறையில் பிரிந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. வாழையிலாதா கட்டாயம் அவரோட தான் வாழணும் என்று கட்டாயமே. உங்களுக்கு வாழையிலாதா அவரோட தான் நீங்கள் காலத்தை கடத்த வேண்டும் என்று எந்த தேவையும் இல்லை. உங்களுக்கு உரிமை இருக்கிறது, மன வாழ்க்கையில் எப்போதும் வெளியேறலாம். ஆனால் குர்ஆன் எப்படி சொல்கிறது தெரியுமா? நீங்க அழகிய முறையில் பிரிந்து கொள்ளுங்கள். அழகிய முறையில் பிரிதல், பிரிகிறது அழகை இல்லை. ஆனாலும் குர்ஆன் அதை அழகிய முறையில் பிரியுமாறு சொல்றதுக்கான காரணம் என்ன? அந்த தலாக் இடம்பெற்றாலும் அது அழகிய முறையில் நடக்க வேண்டும். அப்போதும் ஒரு கொடுப்பனவு அங்கே ஆண்கள் தரப்பிலிருந்து பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டும். மதா என்கின்ற ஒரு கொடுப்பனவை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. எனவே இதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான் அல் வரஸா, வாரிசுரிமை என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது. மனிதன் செலவழிக்கின்ற போதும் அடுத்து அவன் செலவழிக்க வேண்டிய பகுதி தான் அல் வரஸா, வாரிசுரிமை என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது. வாரிசுரிமை நாங்கள் செலவழிப்பது கிடையாது. நான் இவருக்கு இவ்வளவு கொடுக்கணும், இவருக்கு இவ்வளவு, நம்ம தீர்மானிக்கணும். அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு குர்ஆன்ல 3 வசனங்கள், மொத்த குர்ஆன்லையும் 3 வசனங்கள் தான் வாரிசுரிமை பங்கீட்டை பற்றி பேசுகின்ற வசனங்கள் இருக்கிறது. அந்த 3 வசனங்களிலுமே ஒட்டுமொத்த சட்டமும் பேசப்பட்டது.
ஒட்டுமொத்த சட்டமும் பேசப்படும். எனவே 3 வசனங்களிலும் அல்லாஹ் தஆலா யார் யாருக்கு எத்தனை எவ்வளவு பங்கு போக வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். உதாரணத்துக்கு, கணவர் ஒருவர் மரணித்து போகிறார், அவருக்கு பெரும் சொத்துக்கள் இருக்கிறது. அவருடைய சொத்துக்களை ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பங்கு இஸ்லாம் கொடுக்க சொன்னதோ அவ்வாறு கொடுக்க வேண்டும். உதாரணமாக, அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், மனைவியும் இருக்கிறார் என்று சொன்னால் மனைவிக்கு 8 ஒரு பகுதியை கொடுக்க வேண்டும். 8 ஒன்றுதான் மனைவி. உதாரணமாக 8 கோடி ரூபாய் சொத்தை வைத்து விட்டு போனால் 1 கோடி ரூபாய் மனைவிக்கு போகும். பிள்ளைகள் இருந்தால், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு ஏற்ப ஆண்களுக்கு 2 பகுதிகளும் பெண்களுக்கு 1 பகுதியுமாக அந்த சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும். இவர்களுக்கு மாத்திரமல்ல 3 கட்டத்திலே வாரிசுரிமை சட்டம் அமல்படுத்தப்படும். முதலாவது அஸ்ஹாபுல் ஃபுரூத், குர்ஆனிலே சுன்னாவிலே நேரடியாக இவர்களுக்கு இத்தனை பங்கு என்று வரையறுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் முதலாவது பிரிப்பது அஸ்ஹாபுல் ஃபுரூத். அதற்கு பிறகு ஒரு சாரார் இருக்கிறார்கள், அல் அஸபா, உறவினர்கள். அவர்களுக்கு அந்த பங்கை நாங்கள் பிரித்து கொடுக்க வேண்டும். அதுக்கு பிறகு அவர்களும் இல்லாவிட்டால் 3வது கட்டத்திலும் ஒரு சாரார் இருக்கிறார். இப்படி பல கட்டங்களில் வாரிசுரிமை பிரிக்கப்பட வேண்டும். இது ஒரு மனிதனுடைய பொருளாதார கடமைகளில் இன்னும் ஒன்று. நாம் கவனம் செலுத்தாத 2 பகுதிகள் இருக்கிறது. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், வாரிசுரிமை ஒன்று இருக்கேன்னு தெரியும், ஆனா நாங்க யாரும் செய்யறது. வாரிசுரிமை படி சொத்துக்களை பிரிக்கிறது 99% இல்ல முஸ்லிம் சமூகத்தில். யாராவது எங்கேயாவது ஒருக்கா நாங்கள் அபூர்வமாக கேள்விப்படுகிறோம். எப்பயாவது ஒருக்கா ஒரு அழைப்பு வரும், இப்படி எங்களுடைய குடும்பத்தில் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது, இந்த சொத்தை வாரிசுரிமைப்படி பிரிக்க வேண்டும் என்று எப்பயாவது ஒருக்கா யாராவது ஒருவர் கேட்பார்கள். அரிதாக வரும் முடியாத சம்பவம். பெரும்பாலும் அப்படி ஒன்று கிடைக்கிறது. ஏன்னா பெரும்பாலும் நம்மளாக மௌத்தாக சொத்துக்கள் அவங்களோட பேரில் இருக்கிறது குறையும். அவங்க உயிரோடு இருக்கின்ற போதே மற்றவங்களுக்கு அதை எழுதி வைக்கிற ஒரு நடைமுறை, பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்துடுற, மற்றவங்களுக்கு எழுதி கொடுக்க தேவையில்லை. அது இயல்பா போகும். பிள்ளைகளுக்கு இயல்பா போகும். இஸ்லாமிய சட்டம் இருந்தால் இலங்கையிலையும் அது அங்கீகரிக்கப்பட்டது. என்னுடைய சொத்துக்கள் இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டப்படி பிரிக்கப்பட வேண்டும் என்று நீங்க கோர்ட்ல சொன்னால் இலங்கட நீதிமன்ற சிஸ்டத்துக்குள்ளாலே உங்களுக்கு அதை பிரித்து தரதுக்கு அவங்களுக்கு தெரியும். அங்க இருக்கிற லாயருக்கு தெரியும், அங்க இருக்கிற ஜட்ஜுக்கு தெரியும். அவங்க ஒரு பாடம் இஸ்லாமிக் லோ, அதுல எப்படி வாரிசுரிமைப்படி சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்று எல்லா லாயர்ஸுக்கும் எல்லா ஜட்ஜுக்கும் படிப்பிக்கிறாங்க. இலங்கட சிலபஸ். ஆனா நமக்கு தான் தெரியும், முஸ்லிம்கள் நமக்கு தெரியும் அந்த சட்டம். இப்ப நீங்க போய் கோர்ட்ல போய் கேஸ் போடுறீங்க, இலங்கையில் இருக்கிற நீதிமன்றத்தில் என்னுடைய சொத்துக்கள் இஸ்லாமிக் இன்ஹெரிட்டன்ஸ் அடிப்படையில, இஸ்லாமிய வாரிசுரிமை அடிப்படையில் எங்களோட சொத்துக்களை பிரிஞ்சுட்டாங்க. கோர்ட்ல நீங்க போய் கேஸ் போட்டால் செட்டியாக குர்ஆன் சொன்ன முறைப்படி, ஹதீஸ் சொன்ன முறைப்படி இந்த சொத்துக்களை பிரிச்சு தரும். யாரு? முஸ்லிம் அல்லாத நீதிபதிகள் இந்த வேலையை உங்களுக்கு செஞ்சு தரதுக்கு வேண்டிய இலங்கை சட்டத்தில் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு வாரிசுரிமை சட்டம். என்னடா இலங்கை முஸ்லிம் தனியார் சட்டத்துக்கு கீழால இந்த கொடுக்கல் வாங்கல்ல முஸ்லிம் வாரிசுரிமை சட்டமும், வக்ஃபுடைய சட்டமும், திருமண பிணக்கு சம்பந்தமான தலாக்குடைய சட்டமும் இலங்கை நீதிமன்றத்துக்கு கீழே அங்கீகரிக்கப்பட்ட ஆக்டுகளாக இருக்கிறதால இது நமக்கு தெரியாது. விஷயங்கள் நிறைய பேர் எல்லாம் இருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட விஷயம் நாங்க கேட்டா எங்களோட சொத்துக்களை இஸ்லாமிய முறைப்படி பிரிப்பாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, சட்ட ரீதியாக இதுக்கு எந்த தடையும் இல்லை இலங்கை. ஆனால் நாங்கள் யாரும் அதற்கு முன் வருவதும் இல்லை. ஒரு குடும்பத்தில் மூத்து நடந்தா அவனை சொத்தை பத்தி யாரும் கவலைப்படுறது என்னன்னா, அது ஆல்ரெடி உயிரோடு இருக்கிற காலத்திலேயே யாருக்கு யாருக்கு என்னென்ன எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கும். கொடுக்காட்டியும் யாராவது ஒருவர் அங்கே ஆதிக்க சக்தியாக இருப்பார். ஒரு மூத்த மகன் இருப்பார். அவர்தான் பாப்பாவோட சேர்ந்து பிசினஸ் செஞ்சுட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பார். சொத்துக்கள் எல்லாம் பெரும்பாலும் அவருக்கு தான். சரியான முறைப்படி பிரிக்க மாட்டார். அவர் சொல்ற கணக்கு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் சொல்லி பிரித்து கொடுப்பார். இது பெரிய பாவம். இது ஒரு பெரிய பாவம். நான் அன்னைக்கும் உங்களுக்கு சொன்னேன், வாரிசுரிமையை பற்றி குர்ஆன் பேசி கொண்டு வந்து கடைசா முடிக்கிற நேரம் இது அல்லாஹ்ட ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்ட வரையறைகள். இதை நீங்க மீறினா நிரந்தர நரகம் என்று குர்ஆன் பேசி, குர்ஆன்ல நிரந்தர நரகம் என்று பேசப்பட்ட பாவங்கள் சொற்பமான பாவம். அதுல வாரிசுரிமை சட்டத்தை பத்தி பேசி கூட அல்லாஹ் தஆலா நேரடியாக சொல்லல. ஆனா அந்த வசனத்தை முடிக்கிற நேரம் இது அல்லாஹ்ட வரையறை, மீறுவது பெரிய பாவம் என்று சொல்லி முடிக்கிறத நீங்க பார்க்கலாம். அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள் யாரும் கவனத்தில் எடுக்காத ஒரு பகுதி இந்த வாரிசுரிமை என்கிற விஷயம். எனவே நாங்கள் உயிர் எழுதி வைக்கலாம். உயிர் வாழுகின்ற போதே என்னுடைய சொத்துக்கள் இஸ்லாமிய சட்டப்படி என்னுடைய வாரிசுகளுக்கு பிரித்தளிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இப்பயே எழுதி வைக்கலாம்.
ஒரு லாயர் அக்ரிமெண்டோட எங்களோட சொத்துக்களை நாங்கள் எழுதி ஒரு இதை நாங்கள் போட்டு வச்சோம் என்று சொன்னால் எங்களுடைய மரணத்துக்கு பிறகு இந்த குழப்பமும் வராமல் இஸ்லாமிய முறைப்படி எங்களுடைய சொத்துக்கள் இருந்தால் அதை பிரித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம். உயிரோடு இருக்கின்ற போது நாங்கள் செய்வதாக இருந்தால் அது வாரிசுரிமை சட்டத்தை கீழே வராது. அது ஹதியா, அதுக்கு பேரு ஹதியா, அன்பளிப்பு. உதாரணத்துக்கு எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் நான் உயிரோடு இருக்கின்ற போது அவர்களுக்கு ஏதாவது கொடுப்பதா இருந்தால் சமத்துவமாக கொடுக்க வேண்டும். அங்க 3க்கு 2, 3ல் 1 பார்க்கிறது. உயிரோடு இருக்கும் போது அப்படி மௌத்தானதான் இருந்துச்சு. உயிரோடு இருக்கின்ற போது சமத்துவமாகும். ஆம்பளை பிள்ளைக்கு எது தேவையோ அதை ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்கும், பொம்பளை பிள்ளைக்கு எது தேவையோ அதை பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கும். சமத்துவம் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது ஒரு சமத்துவமான அடிப்படையில் இருக்கும். அப்படி இல்லாட்டி அது அநீதி என்று குர்ஆன் சொல்லுவாங்க. தெரியும், நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகிறார். வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவிக்கு பிரியமான ஒரு பிள்ளை தான் இவரை அழைத்து வந்திருக்கிறேன். என்னுடைய சொத்துக்கள்ல ஒரு முக்கியமான ஒட்டகம் இருக்கிறது. அந்த ஒட்டகத்தை இவருக்காக நாங்கள் ஹதியாவாக கொடுக்க விரும்புகிறோம், வாரிசுரிமை அல்ல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி கொடுப்போமே, நல்ல விஷயம் தானே, பிள்ளைக்கு தானே கொடுக்க போறீங்கன்னு சொல்லி கொடுப்போம்னு சொல்லி முடிவெடுத்த உடனே சொன்னார்கள், என்ன எப்படி கொடுக்க போகின்றீர்கள் என்று சொல்கின்ற போது உடனே சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களுக்கு இதே போன்று வேறு பிள்ளைகளும் இருக்கிறார்களா? ஓம் யா ரசூலல்லாஹ், எனக்கு வேறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் என்னுடைய மனைவி இந்த மகனுக்கு தான் இந்த ஒட்டகத்தை நான் அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அதுவும் உங்களை சாட்சியா வச்சு உங்களோட கையால கொடுக்கணும் என்று விரும்பினார். அதுதான் உங்களிடம் நாங்கள் அழைத்து வந்தோம் என்று சொன்னார். அழைத்து வந்தோம் என்று சொன்னார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்து விட்டு கடுமையான கோபம் ஏற்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் செய்கின்ற தவறுக்கு என்னையா சாட்சியாக்க பார்க்கிறீர்கள்? நீங்கள் செய்கிற தவறுக்கு என்னையா நீங்க சாட்சியா வச்சுக்கொள்ள பாக்குறீங்க? எவ்வளவு பிழையான விஷயத்தை நீங்க செய்யறீங்க. நீங்க பிழையை செஞ்சு கொண்டு என்னை சாட்சியமாக்க பார்க்கிறீர்களே, நான் இந்த பாவத்துக்கு ஒருபோதும் உடன்பட மாட்டேன். நீங்கள் உயிரோடு இருக்கின்ற போது பிள்ளைகளுக்கு கொடுப்பதாக இருந்தால் சமத்துவமாக கொடுங்கள், நீதியாய் பேணிக் கொள்ளுங்கள், நீதியாக கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரித்து அந்த தர்மத்தை கொடுங்கள் எச்சரித்து அனுப்பினாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்குறேன், இடத்துக்கு வர சில இடங்கள் ஒரு அடிமையை கொடுத்ததாம், சில இடங்கள் ஒட்டகத்தை கொடுத்ததாம் இருக்குது. எதை கொடுத்தால் சமத்துவமாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய சட்டம். எனவே உயிரோடு இருக்கின்ற போது கொடுப்பதாக இருந்தால் சமத்துவமாக பிரித்து கொடுக்க வேண்டும். மரணித்ததற்கு பிறகு சொத்துக்கள் போவதாக இருந்தால் வாரிசுரிமை அடிப்படையில் அதை பிரிக்கப்பட வேண்டும். இன்னும் நாங்கள் கவனம் செலுத்தாத 2 பகுதி இருக்கிறது. அதில் ஒன்றுதான் வக்ஃப். ஒருவர் செல்வந்தராக இருந்தால், செல்வந்தர்கள் தான் இது பொறுத்து, ஒருவர் செல்வந்தராக இருக்கிறார், அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் போதுமான அளவுக்கு வசதி இருந்து அதுக்கு மேல் மிச்சமாகவும் அவருடைய சொத்துக்கள் இருக்கிறது, அவருக்கு மேல் மிச்சமாகவும் சொத்துக்கள் இருக்கிறது என்று சொன்னால் அவர் வாழுகின்ற போதே அந்த சொத்துக்களை பொது உடைமையாக்கி விட்டு போகலாம். இதுக்கு பேர் தான் வக்ஃப். இது சரியான நன்மை. சதகத்துன் ஜாரியா என்ற இன்னொரு விதத்தில் இதை சொன்னால் இதுக்கு உண்மையான பேர் வந்து வக்ஃப். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு காணியை ஒரு பள்ளிவாசலுக்காக கொடுத்து விட்டு போகும், ஒரு பொது நிறுவனத்துக்காக, ஒரு சமூக சேவை நிறுவனத்துக்காக ஒரு கட்டடத்தை கட்டி கொடுப்பது, ஒரு ஜனாசா வேலை திட்டத்துக்காக ஒரு வாகனத்தை வாங்கி கொடுப்பது, அல்லது ஏதோ ஒரு சமூகத்தில் இருக்கிற ஏழை எளியவர்களுடைய ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்காக ஒரு நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பது. இப்படி ஏதோ சமூகத்துக்கு மக்களுக்கு பயனுள்ள ஒரு வேலை திட்டத்துக்கு தன்னுடைய சொத்திலிருந்து ஒரு பெரும் பகுதியை நிபந்தனையிட்டு கொடுக்கலாம், நிபந்தனை போடலாம். என்னென்ன விடயங்கள் செஞ்சா இந்த சொத்தை நீங்க பயன்படும், நிபந்தனை மீறினா வக்ஃபு மீளப்பெறு. அப்படி வக்ஃபு சட்டமும் இலங்கையில் நடைமுறையில். அப்ப இது மிக முக்கியமான ஒரு விடயம், நாங்கள் கவனம் செலுத்தாத ஒரு பகுதி என்றுதான் சொல்ல வேண்டும். நம்ம விரும்பினா மௌத்தாரத்துக்கு இடையில அன்னைக்கு உங்களுக்கு சொன்னேன், ஒரு சதக்கா ஜாரியா சேமிப்பு ஒன்றை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை சேமித்து மௌத்தாரத்துக்கு இடையில ஒரு வக்ஃப் ஒன்றை செஞ்சுட்டு மௌத்தாயிட்டோம்னா நம்ம கபருக்குள்ள இருக்கும். நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல ஒவ்வொரு நாளும் காசு வந்து கொண்டே இருக்கும், இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால அவன் வந்து நாம கபருக்குள்ள. அப்போ ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு நன்மை செய்யலாமா? செய்யலாம். செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த வக்ஃபும் இந்த சதகா ஜாரியால் அழைக்கப்படுகிற இந்த திட்டம்.
ஆகவேதான் அந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்துவோம். மூத்தாரத்துக்கு இடையில என்னுடைய பெயரால் ஒரு வக்ஃப் கட்டாயம் இருக்கணும். ஒரு கிணறு, ஒரு வீடு, அல்லது ஒரு பொது நிறுவனம், ஒரு கட்டடம், ஏதோ இறுக்கமாக இருந்தால் அது நம்முடைய பெயரால் நன்மைகளை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு திட்டமாக இருக்கும். இதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இப்ப இதுல இருக்கிற எல்லாருக்கும் இப்ப வக்ஃப் செய்யற வசதி இருக்காது. ஆனால் உங்க குடும்பத்துல, உங்க நண்பர்களுக்கு மத்தியில, உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு மத்தியில பெரிய செல்வந்தர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கன்செப்டை கொண்டு போய் கொடுக்கணும். நீங்க அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு பெரிய செல்வத்தை தந்திக்கிறாங்க. சூரா கஹ்ஃப் சொல்ற மாதிரி ஒரு செல்வந்த நண்பர் இருந்த நேரம் ஒரு ஏழை நண்பர் அவருக்கு போய் என்ன செஞ்சார்? இதைத்தான் செஞ்சார். அல்லாஹ்வுடைய பாதையில் நீ அதிகம் தர்மம் செய்ய வேண்டுமே, அல்லாஹ்வுக்கு நீ நன்றியுடையவனா இருக்க வேண்டுமே என்று இந்த தூண்டுதலை தான் செஞ்சார். அதை எல்லாருக்கும் செய்யலுமே. எங்களுக்கு வக்ஃப் செய்யலா, எங்களுக்கு நேரடியாக வக்ஃபுக்கு சொத்து இல்ல, பெரிய அளவுல எங்கள்கிட்ட வசதி இல்லை, நோ ப்ராப்ளம். இருக்கிற ஒருவரை அடையாளம் கண்டு நம்மளோட குடும்பத்துல நமக்கு தெரிஞ்சிட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள யாராவது ஒருவர் கட்டாயம் வக்ஃப் செய்யக்கூடிய நிலைமையில இருப்பான். ஆனா அவங்களுக்கு அந்த சிந்தனை இருக்கா, ஆடம்பரம் மற்ற விஷயங்களுக்கு செலவழி, அவங்களுக்கு இந்த சிந்தனை இருக்கும். உங்களோட வருட வருமானத்துல ஜகாத்துக்கா நீங்க ஒதுக்குற மாதிரி ஒரு அமௌண்ட்டை நீங்க வக்ஃபுக்கு ஒதுக்கி வாங்கணும். அது ஒரு அமௌண்ட் சேர்ந்ததுக்கு ஒரு 5 வருஷத்துல ஒரு பெரிய அமௌண்ட் சேரும். ஒரு பெரிய செல்வந்தர நிலைமையை வச்சு பாருங்க. ஒரு 10 கோடி 15 கோடி டேர்ன் ஓவர் மாசம் இருக்கிற ஒரு ஆள் நிலைமையை வச்சு பாருங்க. அவரோட வருமானத்துல சின்ன ஒரு பகுதி அவர் என்ன செய்யலாம்? ஒரு வக்ஃபுடைய விஷயத்துக்கு தன்னுடைய சதகாக்களை கொடுக்கலாம், சேமிக்கலாம். அது காலத்துக்கும் அவருக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் நன்மையை கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கும். அப்படி வக்ஃப் செய்யலாம். இது என்னுடைய பெயர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளின் பெயரால் நான் இதனை வக்ஃப் செய்யணும். என்னுடைய மரணித்த என்னுடைய தாய் தந்தையின் பெயரால் நான் இதனை வக்ஃப் செய்யணும் அப்படின்னு செய்யணும். அவங்களுக்கு அந்த நன்மை போகும், பிள்ளைகள் செய்யும். ஆகவே அவ்வாறான வக்ஃபுகளை நாங்கள் பற்றி யோசிக்க வேண்டும் என்பதுதான் நான் இடத்துல சொல்ல வர இன்னும் ஒரு விஷயம். இன்னும் ஒரு விடயமும் இருக்கிறது. பொருளாதாரத்தை செலவினை செய்வதிலே வசியத் என்கின்ற ஒரு விடயம். நிறைய விஷயம் பேசிக்கிறது. பொருளாதார கடமைகள்ல பல இருக்கிறது. அதுல வசியத்துங்கிற ஒரு கடமை இருக்கிறது. வசியத் என்று சொல்வது, நாங்கள் உயிரோடு இருக்கின்ற போது ஒரு பகுதியை மேக்சிமம் ஒருவருடைய சொத்திலிருந்து 3இல் 1 பகுதியை செய்யலாம். அதை விட கூட செய்யலாம். சட்டத்தின் அடிப்படையில் ஒருவருடைய மொத்த பொருளாதாரத்தில் 1/3 3இல் 1 பகுதியை அவர் வசியத்தை செய்யலாம். உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒருவரிடம் 10 கோடி ரூபாய், ஒரு 9 கோடி ரூபாய் காசு இருக்கண்டு. அவர் மௌத்தாரத்துக்கு முதலே லோயர் மூலமாக சாட்சியில் அமைச்சு ஒரு வசியத்தை எழுதுகிறார். நான் மரணித்ததற்கு பிறகு என்னுடைய சொத்திலே 3இல் 1 பகுதியை இந்த நிறுவனத்துக்கு, இந்த அமைப்புக்கு, பைத்து ஜகாத்துக்கு, அல்லது இந்த ஒரு கல்வியை வழங்கக்கூடிய மதரசாவுக்கு, இந்த பள்ளி வாயிலுக்கு நான் வசியத்தை செய்கிறேன். எழுதலாம் வசியம். இது நாம கொடுக்குறது எழுதுற மட்டும். எழுதி வைச்சால் மரண சாசனம் எழுதி வைத்து விட்டால் ஒரு மரணித்த உடனே அவருடைய மொத்த சொத்துல இருந்து முதலாவது வசியத்தை வெளியேற்றும். அவர் மொத்த சொத்து 9 கோடி. அப்ப அவர் வசியத்தாக செஞ்சது 3இல் 1. அப்ப 3 கோடியை முதல்ல அவருடைய சொத்துல இருந்து வெளியேற்றும். வெளியேற்றி யாருக்கு அந்த வசியத்தை நிறைவேற்றுமாறு சொல்லப்பட்டதோ அவர்களுக்கு அதை ஒப்படைச்சு போட்டு எஞ்சுகின்ற பகுதிக்கு தான் வராசத்து வாரிசுரிமை சட்டத்தை அமல்படுத்தும். மிஞ்சினத்துக்கு தான். அவர் வசியத்தை செஞ்சுட்டு போயிருந்தா வசியத்து போக மிச்சப்போம். அல்லது அமௌண்ட்டை சொல்லியும் வசியத்து செய்யணும். என்னுடைய மொத்த பொருளாதாரத்தில் இருந்து 1 கோடி ரூபாவை நான் வசியத்தாக கொடுக்கிறேன். யாருக்கு கொடுக்கிறேன்? இன்னைக்கு கொடுக்கிறேன் என்று வசியத்தில் தெளிவானது. வசியத்து நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, தனிநபர்களுக்கும் செய்யலாம். உதாரணத்துக்கு ஒருவருக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார். வாரிசுரிமைப்படி ஒவ்வொரு பிள்ளைக்கும் பங்கு பண்ணுவா பார்க்க தெரியும். ஒரு பிள்ளை சுகமில்லாத பிள்ளைக்கு ஒரு பிள்ளை சுகமில் அங்கவீனமுற்ற ஒரு பிள்ளை அல்லது மூல வளர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை பராமரிக்கிறதுக்கு மேலதிகமாக செலவு வாப்பா யோசிக்கிறாரு. நம்முடைய மௌத்துக்கு பிறகு இந்த பிள்ளை தனிமைப்பட்டு போகலாம், இந்த பிள்ளையை பராமரிக்கிறதுக்குரிய வசதிகள் இல்லாமல் போகலாம். என்ன செய்யலாம்? வாழ்ற நேரமே அந்த பிள்ளைக்கு வசியத்து. என்னுடைய சொத்திலே இந்த தேவைக்காக என்னுடைய பிள்ளைக்கு, இந்த பிள்ளைக்கு இந்த பகுதியை நான் ஒதுக்குறேன். அவரை மருத்துவ செலவுக்காக, அவரை பராமரிப்பு செலவுக்காக நான் இத்தனை லட்சம் ரூபாயை ஒதுக்குறேன் என்று வசியத்தை செஞ்சு சாட்சியை வச்சு எழுதி அக்ரிமெண்ட் போட்டு வச்சுட்டா மௌத்தான உடனே அந்த அமௌண்ட் ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளைக்கு போகும். திருப்பி வாரிசுரிமைப்படி பிரிக்கிற நேரம் வாரிசுரிமையிலையும் அந்த பிள்ளைக்கு பங்கு போகும்.
ஏன் அந்த பிள்ளைக்கு ஸ்பெஷல்? அது தேவை. அங்க வாப்பா தீர்மானிக்கிறாரு, கட்டாயம் அந்த பிள்ளைக்கு அமௌண்ட் இருந்தா தயாரா பார்க்கலாம். ஒண்ணுமில்ல யாரும் பார்க்கலாம், அந்த பிள்ளைய பார்க்க மாட்டாங்க. அந்த பிள்ளையோட பேர்ல ஒரு கடையை வாங்கி போட்டு போனாங்க, அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சுட்டு போனாங்க. அதுல வர வருமானத்துல அந்த பிள்ளை ஒரு ஆளை வச்சு அதை பராமரிச்சு கொள்ளலாம். செஞ்சுட்டு போகும், பசியத்து கொடுத்துட்டு போகும். சில நேரம் மனைவிக்கும் பசியத்து செய்யும். பிள்ளைகள் சில நேரம் ஒழுங்கா பராமரிக்க மாட்டார்கள், அவர்கள் தாயை கைவிட்டு விட்டுவார்கள். நம்முடைய மரணத்துக்கு பிறகு அஞ்சக்கூடியவர்கள், நான் மரணித்ததற்கு பிறகு என்னுடைய சொத்திலே எவ்வளவு கொடுத்தாலும் மேக்சிமம் 3 ஒன்றை தாண்டி இல்லாத 3 ஒன்றுதான், அதுக்குள்ள அமௌண்ட் தான் வேறக்கு கொடுக்க வேண்டும், என்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டும், இல்லை சொத்துல. இப்ப அப்படி போகும். இதெல்லாம் நாங்கள் பொருளாதார கடமைகளில் கவனம் செலுத்தாத சில விஷயங்கள். இந்த வசியத்துடைய சட்டம் பெரிய சட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எப்படி தெரியுமா முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய ஹதீஸ், ஒரு முஸ்லிமாக நீங்க இருந்தா வசியத்தை எழுதாம 3 நாளைக்கு மேல நீங்க தூங்கலாம். சரியான ஹதீஸ். நீங்க முஸ்லிமாக இருந்தா வசியத்தை எழுதாம 3 நாள் நீங்கள் தூங்கக்கூடாது. 3 நாளைக்கு மேல தூங்கப்படாது. 3 நாள் தான் உங்களுக்கு அவகாசம். அதுக்குள்ள நீங்க வசியத்தை எழுதி வச்சிருக்கணும் என்று வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் வசியத். அரபுகள்கிட்ட இருந்து பழக்கம் இருந்தது, வசியத்து செய்யணும் பழக்கம் இருந்தது. நமது பிரதேசங்களில் மிக குறைவு, வசியத்துடைய சட்டங்கள் மிக குறைவு. நம்ம உயிர் வாழ்கின்ற போதே இன்ன பகுதிகளை, இவ்வளவு தர்மங்களை இன்ன நிறுவனத்துக்கோ இன்ன தனி மனிதர்களுக்கோ கொடுக்கணும் என்று சொல்லிட்டு நாம போற இந்த மெத்தட் எல்லாம் இஸ்லாம் அறிமுகப்படுத்திய சொன்ன அந்த 10 மெத்தட்ஸ், 10 வகையான செலவினங்கள் ஒரு மனிதன் செய்ய வேண்டும். எனவே பொருளாதார சுழற்சி இருந்துட்டே இருக்கு. இஸ்லாமிய உலக முஸ்லீம் சமூகத்துக்குள் ஒரு தனி மனிதன் சொத்து போய் சேர்ந்து இருக்காது. அவன் சொத்து சமூகத்துக்குள்ள ரொட்டேஷன்ல வந்துட்டு ஜகாத்தா வரும், சதகா வரும், நபகா வரும், கிஸ்வா வரும், சுகுனா வரும், மஹரா வரும், ஹதியா வரும், பராசத்தா வரும், வசியத்தா வரும், மக்குஃபா வரும், வந்து கொண்டே இருக்கும் சமூகத்துக்குள்ள. அவன சொத்து அவன்கிட்ட இருக்காது. அது வாரத்துக்கு பல வாயில்களை இஸ்லாம் திறந்து வைத்திருக்கு. ஒவ்வொன்றா வர 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 சமூகத்துக்குள்ள சுழற்சி ஏற்படும். சமூகத்துக்குள்ள சுழற்சி ஏற்பட்டா பொருளாதார நெருக்கடிகள் வராது. ஒரு தனி மனிதன் போய் ஒரு நாட்டுகிட்ட போய் பொருளாதாரம் குவியறதாலதான் பொருளாதார நெருக்கடிகள் தோன்றுது. எப்ப பொருளாதாரம் சுழல ஆரம்பிக்குதோ அப்ப எல்லாத்தையும் காசு இருக்கும், எல்லாத்தையும் இருக்கும், விலைவாசி ஒரு சமமான நிலையில் இருக்கு, பதுக்கல்கள் குறையும். தான் இஸ்லாமிய பொருளாதாரத்தினுடைய ஸ்பெஷல். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சஹாபா சமுதாயம் ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ளால ஒரு எஸ்டபிளிஷ்டான பொருளாதார கட்டமைப்பை கொண்ட ஒரு சமுதாயமாக மாறினதுக்கு காரணம் இந்த வழிமுறைகள் தான். ஜாஹிலிய காலத்துல எப்படி பொருளாதாரம் தனி மனிதர்கள்ட்ட சுருண்டு கிடந்தது, சுழற்சி இருக்கல. எனவே அங்க பாரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது இது. தூண்டி 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 மக்களுக்கு மத்தியில பொருளாதார சமநிலை ஏற்படும். தண்டனையை கூட பொருளாதார ஏற்றத்தாழ்வை குறைப்பதற்கு பயன்படுத்தின ஒரு மார்க்கம் இஸ்லாம். எப்படி ஒருவர் நோன்பாளியா இருக்கின்ற நிலையில் நோன்பை மனைவியோடு சேர்ந்து நோன்பை முறித்துக் கொண்டார் என்றால் இஸ்லாமிய தண்டனை என்ன? அவரை போட்டு அடி தண்டனை கொடுக்கணுமா? இல்லை. 60 ஏழைக்கு சாப்பாடு. பொருளாதார ஏற்றத்தாழ்வை குறை. 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடு. என்ன நடக்குது? பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாம நோன்பு பிடிக்க முடியாத வயோதிபர், தொடர்ந்தேச்சியாக கர்ப்பிணியாக பாலூட்டு தாயாக இருக்கிற ஒரு பெண் நோன்பை தொடர்ந்து பிடிச்சு கொள்ளலாம். கதா நோம்புகள் கூடி என்ன செய்யுது? அல்லது நிரந்தர நோயாளி அது நோம்பை பிடிக்கலாம். இஸ்லாம் சொன்னது ஒன்றுமே, ஒரு ஏழைக்கு உணவு, ஒரு ஏழைக்கு உணவு. சத்தியத்தை முடித்து விட்டேன், என்ன செய்ய வேண்டும்? பொருளாதார ஏற்றத்தாழ்வை குறைப்பதற்கான வழிமுறைகளை இஸ்லாம் எல்லா தண்டனை முறைகள், அடிமைகளை விடுதலை செய்யும் பண்ணி நிறைய சட்டம். ஏன் அந்த காலத்துல அடிமைகள் இருக்கு, அப்ப பொருளாதார ஏற்றத்தாழ்வை குறைக்கும். அப்ப அடிமைகளை விடுதலை செய்யறதுக்கு என்ன சட்டம்? சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாம். இப்படி ஒரு பொருளாதார சுழற்சி ஏற்படுத்துவதற்கு சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு ஒரு சிஸ்டமாக இதை நடைமுறைப்படுத்தியதன் விளைவு என்ன? மிக குறுகிய காலத்தில் பொருளாதார பலம் கொண்ட ஒரு சமுதாயமாக முஸ்லீம் சமூகம் மாறிச்சு. உலகத்தையே ஆட்சி செய்யற அளவுக்கு பொருளாதார பலம் முஸ்லீம் சமூகத்துல கையில வந்து கொட்டி கிடந்துச்சு. எவ்வளவு பெரிய விஷயம் அது! பெரிய ஒரு விடயம். அதுக்கு இந்த சதக்காக்கள், இந்த அமானிதங்கள், இந்த ஜக்காத்துகள் எல்லாமே காரணமாக அமைந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலான போதனைகள் இந்த செல்வ பங்கீட்டை சரியா செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய. எப்பயும் ரசூலுல்லாஹ் உருக்கமாக பேசுவாங்களோ அப்பெல்லாம் சதகா பத்தி பேசுவாங்க. பெருநாள் தினம்
பெருநாள் தினம் வரப்போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு பேசினாங்க. பலமே ஆண்கள் தானே கூட சதக்கா செய்கிறாங்க. ஆனா உண்மையா அதிகூடிய அளவுல கூட சென்சிட்டிவானார்கள் பெண்கள் ஆண்களை விட. ஆம்பளைகளுக்கு ஒரு விஷயத்த சொல்ற நேரம் ஏற்படுற தாக்கத்தை விட பெண்களுக்கு அதனால ஏற்படுற தாக்கம் அதிகம், சென்சிட்டிவ் கூட அவனோட இயல்பு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள கூப்பிட்டாங்க, வாங்க அலி ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க ரசூலுல்லாஹ். ஆம்பளைகளுக்கு பொம்பளைகளுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ரசூலுல்லாஹ் ஏற்கனவே குத்துபா நிகழ்த்தி முடிச்சு, பெருநாள் குத்துபா நிகழ்த்தி முடிச்சாச்சு. பெண்களின் பக்கம் விசேஷமா போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓரிரு நிமிடங்கள் சதக்காவினுடைய மகிமையை பற்றி பேசினார். சதக்கா செய்யறதால என்ன நன்மை கிடைக்கும், ஏன் சதக்கா செய்யணும் பேசிட்டு போக எல்லாரும் கண்கள்லையும் கண்ணீர் கசிய ஆரம்பிச்சு. சதக்காட மகிமையை பற்றி அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் சொன்னாங்க, விரிப்பு விரி. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய போர்வையை எடுத்து அப்படியே விரிச்சார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களே உங்களை நான் நரகில் அதிகமாக கண்டேன். மேராஜிலே போன நேரம் ஆண்களை விட பெண்கள் ரஷணத்தோடு தான் நரகத்தில் அதிகமாக இருந்தது. அது எல்லா பெண்களும் இல்ல. யாரு பெண்கள் தெரியுமா? சில காரணங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நன்றி மறந்த பெண்கள், அதிகமாக சாபப்படக்கூடிய பெண்கள், இதனாலதான் பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருப்பதை கண்டேன். எனவே உங்களை நரகத்திலிருந்து காக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன், அதுதான் சதக்கா. அதிகமா சதக்கா செஞ்சு கொடுங்க என்று சொன்னதுதான் தாமதம். சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் எல்லாம் கழுத்துல, காதுல, கையில இருந்த எல்லா நகைகளையும் கலட்டி கொண்டு போய் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த போர்வையில கொண்டே போட்டுட்டாங்க. பெருநாள் என்று சொன்னோன்னே எல்லாரும் எப்படி வந்திப்பாங்க, நல்ல வீட்டில் இருந்த நகைகள் எல்லாம் அணிஞ்சிட்டு நல்ல விலை உயர்ந்த ஆபரணங்களோடு வந்த பெண்கள், கழுத்துல, கையில, கண் எல்லாத்தையும் போட்டிருந்த ஆபரணங்கள், தங்கம், வெள்ளியெல்லாம் கலட்டி நாங்க யாரும் சொல்லுங்கிற சதக்கான்னு கொடுத்தாங்க என்றால் இது எப்படி சதக்கா? அலி ரலியல்லாஹு தஆலா மூட்டை முடிச்சு கட்டி கொண்டு கொடுத்தாங்க. அவ்வளவு தங்கமும் வெள்ளி நகை பல கோடி ரூபாய் பெறுமதியான சதக்காவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் 1-2 நிமிடங்களுக்குள்ள செய்து முடித்தார். அப்ப இங்கே நாம சொல்லுவார் சந்தர்ப்பம் கிடைக்கும், அங்கெல்லாம் சதக்கா பத்தி பேசுவோம். அதனாலதான் இந்த சமூகம் வறுமைக்கு பயப்படாமல் செலவழிக்கின்ற சமுதாயமாக மாறியது என்பதற்கான நியாயம் பின்னணி இதுதான். சஹாபா சமுதாயம் இப்படி கொடுத்த நான் பார்த்தோம் எத்தனையோ சம்பவங்கள். எல்லா சம்பவத்திலையும் பார்த்தது சதக்கா. எப்படி அவர்களுக்கு இந்த மனசு வந்தது, நமக்கு ஏன் அது வருவதில்லை என்ற அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறையும் அதற்கு ஒரு அடிக்கடி முக்கியமான இடங்களிலும் அவங்க ஞாபகப்படுத்துறது சதக்கா, தான தர்மங்களை பற்றி தான் பேசிட்டு இருப்பார். இது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதக்கான்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் பேர் மைண்ட் என்ன வரேன்னா அது பணக்காரர்கள். சதக்கான்னு சொன்ன உடனே நிறைய பேர் மென்டாலிட்டி எப்படி என்றால் அது பணக்காரர்களுக்கு தானே பேசுறார். மௌலை சொன்னது சதக்கா கொடுக்கணும்னு சொன்னது பணக்காரர்கள், செல்வம் உள்ளவர்களுக்கு நம்ம நினைக்கிறோம். சதக்காக்கும் செல்வத்துக்கு சம்பந்தம் கிடையாது, யாரும் செய்யலாம் சதக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பேசினார்கள், இத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரத்தி. நரகத்துக்கு போகாம சிம்பிளான ஒரு வழி இருக்கு. பேரிச்சம் பழத்தின் ஒரு கீற்றை கொண்டாவது தர்மம் செய்து நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பேரிச்சம்பழமே ஒரு சின்ன ஒரு பொருள், பேரிச்சம்பழம் சின்ன ஒரு பொருள், அதுல ஒரு கீற்று அதை நீங்கள் இன்னொருவருக்கு பசியில் வைக்கிறவருக்கு கொடுத்து தர்மம் செஞ்சாலும் பரவாயில்லை, உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாருங்க சதக்காவினுடைய மகிமை. இப்படி ஒரு பேரிச்சம்பழம் கீற்று நரகத்துல எங்களை பாதுகாக்க மாட்டாங்க. சொத்துக்கள்ல இருந்து பெரிய பெரிய லெவல்ல செலவழிக்கிற ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிற அந்தஸ்து எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் கற்பனை பண்ணி பார்க்கலாம். எனவே சிம்பிளான தர்மங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் தூண்டிக் கொண்டே இருப்பாங்க. எல்லாரும் இருக்கும் சொல்றேன். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் வந்து சொன்னார்கள், சதக்கா கொடுப்பது உங்கள் அனைவர் மீதும் கடமையாக இருக்கிறது, நீங்கள் சதக்காவை கொடுங்கள் என்று சொன்னார். சஹாபாக்களுக்கு பெரிய ஆச்சரியம், ஜகாத்து தானே கடமை, ஜகாத் தானே கடமை, சதக்கா கடமை இல்லையே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, உங்கள் அனைவருக்கும் சதக்கா கடமையா இருக்கிறது, சதக்காவை கொடுங்கள் என்று சொன்னார். சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியமா போயிடுச்சு.
ஏன் ரசூலுல்லாஹ் சதக்காவை கடமை என்று சொல்றாங்க? சதக்கா கடமை இல்லையே. இப்போது சஹாபாக்களில் ஒருவர் எழுந்துட்டார், அவருக்கு சந்தேகம். அவர் எழுந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு எல்லோர் மீதும் சதக்கா கடமையா? செல்வந்தர்களுக்கு என்று சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை, எங்கள் எல்லோர் மீதும் சதக்கா கடமையா என்று கேட்டார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஆம் கடமை, நீங்க எல்லாரும் சதக்கா செய்தாங்க. இன்னொருவர் இருந்தார், யா ரசூலல்லாஹ், இதுல கொஞ்சம் பெரியாங்க, நிறைய செல்வம் படைத்தாங்க, வசதி படைத்தார்கள், அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில சதக்கா கொடுத்து நீங்க சொன்ன கடமையை நிறைவேற்றிக் கொள்வார்கள். என்னை போன்ற வசதி இல்லாதவர்கள் இருக்கிறோமே, எங்களுடைய நிலை என்ன? நாங்களும் சதக்கா செய்யத்தான் வேண்டுமா? வசதி இல்லையே எங்கள்கிட்ட என்று சொன்னார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, நீங்களும் சதக்கா செய்ய. எப்படி செய்யணும் தெரியுமா? கடை வீதிக்கு போங்க, கொஞ்ச நேரம் வியாபாரத்தில் ஈடுபடுங்க, அதுல வார லாபத்தை சதக்கா செய்யணும். நமக்கு தெரிஞ்சது என்ன? உழைச்சதுல இருந்து சதக்கா கொடுக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இங்க ரசூலுல்லாஹ் சொல்றது என்ன? சதக்கா செய்யறதுக்கு என்று உழைக்கிறது. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே. உழைத்ததிலிருந்து சதக்கா கொடுப்பது என்பது எல்லோருக்கும் தெரியும். உழைச்சம் இருக்குது, காசு கொடுப்போம், இதுதான் நமக்கு தெரிஞ்ச சதக்கா. இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற சதக்கா ப்ராஜெக்ட் தலைகீழ் என்ன சொல்றாங்க? உழைத்ததிலிருந்து சதக்கா இல்ல, சதக்கா கொடுக்கறதுக்கு உழைங்க சொன்னான். உன்னை இல்லையல்வா, கடைக்கு போ, பசாருக்கு போ, ஒரு பொருளை வாங்கி இன்னொரு இடத்துல வில்லு, அதுல ஒரு லாபம் இருப்ப, அதற்கு சதக்கா செய்து கொள். இன்னொரு சஹாபிக்கு அடுத்த சந்தேகம் வந்துச்சு, எழுப்பினார், யா ரசூலல்லாஹ், அவருக்கு ஓகே, நீங்க சொன்னது அவருக்கு ஓகே, ஒவ்வொருத்தர் அவளும் ஒவ்வொருத்தர பிரச்சனை. அவருக்கு உழைக்கிற தம்பி இருக்கிறது, போய் உழைத்து சம்பாதித்து கொடுப்பார். எனக்கு உழைக்கவும் மேலாது. நீளமாய் சிலர் இருக்கிறார், உழைக்கிறதுக்குரிய தம்பி இல்ல, வருத்தம், நோயாளிகள், மேலாதவர்கள் இருக்கிறோமே, நாங்கள் எந்ததுக்காக கொடுக்கணுமா? ஆம், கொடுக்கத்தான் வேண்டும் சொன்னார். எப்படி கொடுப்பது? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க சதக்காவை தூண்டும், சதக்காவை தூண்டும், நன்மையை ஏவோம். அதான் அந்த நன்மை ஆக்களை கொடுக்க தூண்டுறத கூட சதக்கா. உங்களுக்கு கொடுக்க இயலாது, உங்களுக்கு உழைக்கவும் இயலாது, வாயிலைக்குதான், வாயால கணக்கிலும் தூண்டையிலுமே நல்லதை தூண்டுவது சதக்கா. நல்லதை தூண்டி கொண்டு தீமையை தடுப்பது சதக்கா. இதை செய்யும். அப்பையும் ஒரு சஹாபிகள் எழுதினார், அப்பையும் ஒரு சஹாபிகள் எழுதினார், யாரா சொல்லுவா, அதற்கும் ஆற்றல் இல்லாதவர்கள் இருந்தால் என்ன செய்வது? எங்களுக்கு ஏதாவது சாய்ஸ் இருக்குதா என்று கேட்ட ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்களும் சதக்கா செய்ய வேண்டும், நீங்களும் சதக்கா செய்ய வேண்டும். உங்களுடைய சதக்கா தீமைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கப்படும், தீமைகளிலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும். இது நீங்க செய்யற சதக்கா. இப்ப மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்கள் அனைவர் மீதும் எல்லா நாளும் சதக்கா செய்வது கடமையாக இருக்கிறது சொல்லி ரசூலுல்லாஹ் முடித்தார். இந்த ஹதீஸ் பிரபலமான ஒரு ஹதீஸ், ஆனால் நாங்கள் இதை பத்தி பேசுறேன். சதக்கா என்பதை நாங்கள் இருக்கிறது கொடுக்குறையாக நாம நினைச்சிட்டீங்க. ஆனா இந்த ஹதீஸ் எப்படி சொல்கிறது? இல்லாட்டியும் சதக்கா கண்டு உழைச்சுக்கும், சதக்காக்கு ஆகல. இப்ப நம்ம பிசினஸ்ல எப்படி இருக்கணும்னு சொன்னா, சஹாபாக்களோட நடைமுறை இது எனக்கு இன்னைக்கு போற பிசினஸ் எனக்கு. சில நாள் போவாங்க, இன்றைக்கு உழைக்கிறது சதக்கா, இந்த என்ன லாபம் வந்தாலும் அது அப்படியே சதக்கா கொடுக்குறது, இந்த எண்ணத்தோட போவான், இந்த எண்ணத்தோட போவோம். சில தனவந்தர்கள் அப்படி வாழ்ந்து இருக்கலாம். நம்முடைய பிரதேசத்துல, நம்ம நாட்டிலையும் சிலரை பற்றி நாங்கள் கேள்விப்படுகிறோம். அப்படி வாழ்ந்த மனிதர்கள் இருக்கிறார். சொல்லிட்டு செய்வாங்க இந்த பிசினஸ், இந்த இப்படி பிசினஸ் ஒன்று தொடங்குறேன் இன்னைக்கு, இதுல வார முதலாவது லாபம் சதக்கா, அது எவ்வளவு வந்தாலும் சரி, அது அப்படியே நான் கொடுப்பேன் என்ற நீயத்தை வச்சுட்டு தொடங்குறது. இதுல எப்படி அல்லாஹ்வுடைய பரக்கத்தை யோசிச்சு பாருங்க. பிசினஸ் இந்த தொழில எவ்வளவு அல்லாஹ்வுடைய பரக்கத்தை, எவ்வளவு வந்தாலும் சரி அதை அல்லாஹ்வுக்கு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு செய்கின்ற அந்த நடைமுறை சஹாபாக்கள் மத்தியிலே இருந்தது. இதனால் தான் அவர்கள் செல்வம் பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனும் ஏற்படுத்தி, குர்ஆனும் அதிகமாக இது தூண்டிக்கொண்டே இருந்துச்சு. நான் பல தடவை சொன்னேன் உங்களுக்கு பல பயான்கள், மவிம்மா ரஸக்னாஹும் யன்ஃபிகூன தான் குர்ஆன் சொல்லுது. உங்களோட சொத்துல இருந்து கொடுங்கன்னு சொல்றது, எங்கட சொத்துல இருந்து கொடுங்க, நாங்க தந்தது வாப்பா, எங்கட சொத்து உங்கள்ட்ட இருக்குது, அதுல இருந்து கொடுங்க ரெண்டுதான் குர்ஆன் எல்லா இடமும் பேசுது. நாங்க உங்களுக்கு தந்ததுல இருந்து செலவழி கொஞ்சத்தை கொடுங்க. எனவேதான் இந்த அபிப்பிராயத்தை சஹாபாக்கள் மிக அழகாக தங்களுக்குள் வைத்துக் கொண்டதன் விளைவுதான்
சஹாபா சமுதாயம் சதக்காவின் சமுதாயமாக இருந்திருக்கிறது என்பதை, இந்த அடிப்படையை நாங்கள் இன்று விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஓரிரு சம்பவங்களை மாத்திரம் பார்த்துவிட்டு நாளைய தினம் பல சஹாபாக்களுடைய சதக்கா சம்பவங்கள் பதிவாயிருக்கிறது இஸ்லாமிய வரலாற்றிலே. அதை விரிவாக நாங்கள் பார்ப்போம். ஏற்கனவே நாங்கள் படிச்ச அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சதக்காக்களை பற்றி உங்களுக்கு தெரியும். தபூக் போராட்டத்தின் போது முழு சொத்தையும் கொண்டு போய் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய பாதி சொத்தை கொண்டு போய் கொடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 300 ஒட்டகங்களும் தளவாடங்களோட 1000 பொற்காசுகளை கொண்டு கொடுத்தாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். சோ இதெல்லாம் சாதாரண சதக்காக்கள் அல்ல, மிகப்பெரிய சதக்காக்களாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த வக்ஃப் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சவர். ஒரு ரூமா என்கின்ற அந்த கிணற்றினை பற்றி நான் சொன்னேன். அதே மாதிரி மதீனாவினுடைய பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவியை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டபோது தன்னுடைய சொந்த நிலத்தை விட்டு கிட்டத்தட்ட 1000 தீனார் பொற்காசுகள் 300 ஒட்டகங்களை கொடுத்தது தபூக் போராட்டத்தில் மதீனாவினுடைய பள்ளிவாசலுக்காக வேண்டி பெரிய ஒரு நிலத்தை விட்டு அதை அப்படியே கொடுத்ததாக நாங்கள் பார்த்தோம். இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயம். இன்னைக்கு நாங்கள் பார்க்கும் ஒரு சம்பவம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சதக்காட இன்னும் ஒரு வடிவம் தான். எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சதக்காட ஒரு வடிவம் என்றா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சதக்காவுக்குரிய ஒரு வடிவம் என்றா, அவர்களுக்கு குறைவில்லாம சதக்கா கொடுத்த ஒருவர் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு. மக்காவில் இருக்கிற நேரமே பெரிய பிசினஸ் அவருடைய ஸ்பெஷல். அப்துர் ரஹ்மான் அவுஃப் எந்த பொருளை கொண்டு வந்தாலும் வித்து முடித்து விடுவார். அப்படி ஒரு பிசினஸ் தான். என்ன பொருளை கொண்டு வந்தாலும் அவர் அந்த பேச்சு திறமையால, பிசினஸ் டெக்னிக்கால எல்லாருக்கும் அதை வித்து முடிச்சுடுவார். அப்படிப்பட்ட ஒருவர் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். தொடர்ந்தேர்ச்சியாக பல சதக்காக்களை செய்து கொண்ட ஒருவர். இஸ்லாமிய வரலாற்றிலே குறுகிய காலத்துக்குள் கோடீஸ்வரராக மாறிய ஒருவர். இந்த மக்காவில் ஒரு வசதியாக இருந்தார். ஆனால் ஹிஜ்ரத்துக்கு போகும்போது ஒட்டுமொத்த சொத்தையும் குறைஷிகள் பறித்து கொண்டார். சோ எதுவும் இல்லாம தான் அவர் மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்தார். வந்த நேரத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராஸ் செய்து வைத்தார்கள். ஒருவரோடு ஒருவரை சகோதரர்களாக இணைத்து வைத்த நேரம் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட அந்த அன்சாரி தோழர் வந்து கேட்கிறார், என்னிடம் 2 வியாபார நிலையங்கள் இருக்கிறது, ஒன்றை உங்களுக்கு தருகிறேன். 2 தோட்டம் இருக்கிறது, ஒன்றை உங்களுக்கு தருகிறேன். 2 வீடு இருக்கிறது, ஒன்றை உங்களுக்கு தருகிறேன். இப்படி கொடுக்க மனம் வருமா? கொடுத்தாங்க அன்சாரிகள். உங்களுக்கு நல்ல திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு திருமணமும் முடித்து தருகிறேன். எனக்கு அப்போது அதிக மனைவிகள் இருந்தார்கள். அந்த அன்சாரி, நீங்கள் விரும்பினால், உங்களுக்கு பெண் கிடைக்கவில்லை என்றால் நான் என்னுடைய மனைவிமாரில் ஒருவரை தலாக் செய்து உங்களுக்கு நான் திருமணம் செய்து வைப்பேன். சகோதரத்துவ உணர்வின் மேல் என்றால் அவர்கள் அப்படி பேசினார். ஆனால் அப்துர் ரஹ்மான் எதையுமே கேட்கவில்லை. கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு மதீனாவினுடைய சந்தைக்கு ஏதாவது போற என்ற வழியை காட்டுங்க, அது போதும், எனக்கு உழைக்க தெரியும் என்று சொன்னார். உடனே அந்த சஹாபி மதீனாவினுடைய சந்தையை காட்டி கொடுக்கிறார். சின்ன முதலீட்டை அவருக்கு கொடுக்கிறார். அதை கடனாக பெற்றுக்கொண்டு தன் பிசினஸை ஸ்டார்ட் பண்றார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். ஓரிரு மாதங்களிலேயே கடனெல்லாம் அடைச்சி சொந்தமாக முதலீட்டை எடுத்துக்கொண்டார். 1-2 வருடங்கள் நகர்கின்ற போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மதீனாவில் இருந்து பெரும் பணக்கார முதலைகளில் ஒருவர். அந்த பிசினஸ் அல்லாஹ் அப்படித்தான் அருள் பாலித்தார். நல்ல பிசினஸ், ஓயாத உழைப்பாளி, அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யக்கூடிய ஒருவர். எனவேதான் செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க அவருடைய மறுமை பற்றிய அச்சமும் தர்மம் செய்யும் வேகமும் அதிகரித்துக் கொண்டு போனதே தவிர குறையவே இல்லை. பணம் அவரை தேடி வந்து கொண்டிருந்தது, அவர் பணத்தை தேடி அலையவில்லை. அப்படி அல்லாஹ் தஆலா பிசினஸ் மாத்தி போட்டார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சம்பந்தமாக ஒரு பிரபலமான நிகழ்வு இருக்கிறது. இந்த நிகழ்விலே இந்த ஹதீஸை அறிவித்த சில நபித்தோழர்கள் தொடர்பாக ஹதீஸ்களை அறிஞர்களிடத்திலே சில விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த சம்பவம் படிப்பினைக்காக சொல்லப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு சம்பவம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை மதீனாவுக்கு ஒரு பெரிய வியாபார கூட்டத்தை அழைத்துக் கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட 700 ஒட்டகம். விடுத்த நிப்பாட்டின பண்ண ஒரு ஒட்டகத்தை 700வது ஒட்டகம் எங்க நிற்கும்? ஒரு ஒட்டகம் உள்ள சாமா ஏற்றிட்டு வந்தால் விடுத்த ஒரு ஒட்டகத்தை நிப்பாட்டினால் 700வது ஒட்டகம் எங்க நிற்கும்? கற்பனை பண்ணிப்பா. அவ்வளவு ஒரு நீளமான பெரிய வியாபார கோஷ்டியை அழைத்துக் கொண்டு வருகிறார். வெளிநாடுகள்ல போய் யமன் தேசம், சிரியா, ஷாமுகெல்லாம் போய் விலை மதிக்க முடியாத வியாபார பொருட்களை எல்லாம் கொண்டு மதீனாவுக்குள்ள வருது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுல சில சஹாபாக்கள் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே ஒரு சத்தம்,
சலனம், ஒரு பெரிய கலகலப்பான ஒரு சவுண்ட் கேட்கிறது, ஒரு அதிர்வு ஏற்படுகிறது. இதை கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்ன சத்தம் இது, என்ன ஒரு திடீரென மதீனா அதிருது, ஆட்கள் எல்லாம் கூட்டம் பெரிய கலபலையாகிறது, என்ன விஷயம் என்று கேட்கிற நேரம் தான் சொல்றாங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவங்கள 2 மாசம் 1 மாசம் வெளிநாட்டு பயணங்கள் போய் அங்க இருந்து அவர் சம்பாதிச்சுட்டு வந்த அவ்வளவு வியாபார பொருட்களையும் கொண்டு வந்துச்சுன்னா இப்ப மதீனாவோட பெரிய பிசினஸ் நடக்க போகுது. எல்லா வியாபாரிகளும் திரண்டுட்டாங்க அவர்கிட்ட வாங்குறதுக்கு. இவர் மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரிகள் எல்லாம் இப்போது குமிஞ்சிட்டாங்க அவர்கிட்ட பொருளை வாங்குறது. இப்போது மக்களும் கூட்டிட்டாங்க அந்த சாமான்களை பார்க்கறது. இந்த நேரத்திலே தான் அந்த 700 ஒட்டகங்கள்ல கோதுமை இருந்தது, அத்தியாவசிய பொருட்கள் இருந்தது, பல்வேறு விலை மதிக்க முடியாத விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தது. சிரியா தேசத்தில இருந்துதான் கடைசி அந்த பிசினஸ் கோஷ்டி அப்படியே வந்து மதீனாவுக்குள்ளே நுழைந்தது. இதனால் மதீனத்து நகரமே அதிர்ந்து போயிருந்தது. அவங்க சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள் அந்த காஃபிலாவை பத்தி, அந்த வியாபார கோஷ்டி வந்தது எப்படி என்று சொன்னால், அதனுடைய முன்பகுதி மதீனாவை விட்டு வெளியேறி செல்கின்ற போது பின்பகுதி மதீனாவுக்குள் தான் இருந்தது. அவ்வளவு நீளமான ஒரு வியாபார கோஷ்டி வந்த கோஷ்டி, அப்படிப்பட்ட ஒரு கோஷ்டி வந்தது. இப்ப இன்றைக்கு ஒரு சூப்பர் கார் நாங்க சொல்றோம், நம்ம பாசியில ஒரு பெரிய விலை உயர்ந்த ஒரு சூப்பர் காரோட நாங்க உதாரணத்துக்கு எடுத்தால், அது மாதிரி 700 கார் ஒரு கொண்டுட்டு வாரா ஊருக்கு எப்படி இருக்கு ஊர் கற்பனை பண்ணிப்பாரு. அப்படித்தான் நல்ல இருந்தது அந்த சமுதாயத்தில். 700 ஒட்டகம் நிறைய வியாபார பொருட்களை கொண்டு வருவது என்பது பெரிய விஷயம். அப்படி கொண்டு வந்த நேரம் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னோடு இருந்த நபித்தோழர்களோடு கதைத்துக் கொண்டிருக்கிற நேரம் சொன்னார்கள், என்ன சத்தம் பண்ண கேட்ட நேரம் அங்க இருந்த நபித்தோழர்கள் சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய வியாபார கோஷ்டி வந்திருக்கிறது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்தி ஏற்கனவே சொன்ன ஒரு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருகிறது. உடனே அவர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் தவழ்ந்து தவழ்ந்து சுவர்க்கத்துக்குள் நுழைவார். தவழ்ந்து தவழ்ந்து தான் சொர்க்கத்துக்கு போவார். அவர் அமல்களினால் அவர் தவழ்ந்து தவழ்ந்து சுவர்க்கத்துக்குள் போவதை நான் பார்த்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் கேட்டேன் என்று சொன்னார். இப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு கூட இருந்த சஹாபாக்களில் ஒருவர் உடனே ஓடி போகிறார். யாரை சந்திக்கிறதுக்கு? அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறதுக்கு ஓடி போய் அவர் பிசினஸ் செய்யறதுக்கு ரெடியாகி கொண்டு நிற்கிறார். அந்த ஒட்டகங்களில் அமைச்சிட்டு அவர்கிட்ட போய் சொல்றாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரோட வீட்டு இருந்தான் வாரேன், உங்களை பத்தி ஒரு ஹதீஸ் சொன்னாதான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போக முடியும். என்னை பத்தி ஒரு ஹதீஸா? என்ன சொன்னார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் சொர்க்கம் நுழைவதை பார்த்தார்களாம், அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் தவழ்ந்து தவழ்ந்துதான் நீங்கள் தவழ்ந்து தவழ்ந்துதான் நான் சொர்க்கத்துக்கு போனேன். எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்களா? ஆம், அல்லாஹ் மீது ஆணையாக அவர்கள் அப்படி சொன்னார்கள் என்று சொன்ன உடனே அவர் சொன்னார், என்னுடைய நிலை மறுமையிலே தாழ்ந்து விடக்கூடாது, நான் ஓடி குதித்து குதித்து கொண்டு சொர்க்கத்துக்குள் நுழைய வேண்டுமே தவிர தவழ்ந்து தவழ்ந்து நான் சொர்க்கத்துக்குள் நுழையக்கூடாது. எனவே அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்பதற்காக நான் இப்போது கொண்டு வந்த 700 ஒட்டகங்கள் நிறைந்த அந்த பொருட்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்ய போகிறேன் என்று சொன்னார். 700 ஒட்டகம் நிறைய கொண்டு வந்த பொருட்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் சதக்கா செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு வியாபாரிகளை சொன்னார்கள், நீங்கள் போகலாம், நான் உங்களுக்கு தருவதற்கு தயாரில்லை, இப்பொழுது மதீனாவினுடைய ஏழை மக்களை எல்லாம் வரச் சொல்லுங்கள் என்று சொன்னார். பத்ர் போராட்டத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு தியாகிகளுக்கும் 400 தீனார்களை எழுதி கொடுத்தார்கள். இது பெரிதொரு சந்தர்ப்பத்தில் 400 தீனார் ஒரு பத்ர் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த அவருக்கு 400 தீனார் கொண்டு கொடுத்தார். ஒரு முறை 40,000 தீனார் மதிப்புள்ள ஒரு நிலத்தை விற்றார். 40,000 தீனார் பெறுமதியான ஒரு நிலத்தை விட்டுட்டு அது மொத்தத்தையும் தந்த உறவினர்கள் இருந்த ஏழைகளுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் உம்மஹாத்துல் மோமின்களுக்கும் அதனை பகிர்ந்து கொடுத்தார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே 50,000 தினார்கள் அவருக்கு கிடைத்தது. பொற்காசுகள், தினாருங்கிறது பொற்காசு, திர்ஹம் என்ற வெள்ளிக்காசு, அந்த காலம் தங்கம். அந்த 50,000 தீனார்களையும் தன்னுடைய சொந்த செல்வத்திலிருந்து சதக்கா செய்தார். இப்படி அவருடைய வரலாற்றிலே அவர் செய்த சதக்காக்கள் ஏராளமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 700 ஒட்டகங்கள் தொடர்பான அந்த செய்தி முஸ்னத் அஹ்மதிலே பதிவாயிருக்கிறது.
அதே மாதிரி அவருடைய ஏனைய தர்மங்கள் தொடர்பாகவும் பல வரலாற்று குறிப்புகள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்ட படிப்பினை என்ன? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆழமான ஒரு படிப்பினை இருக்கிறது. அதுதான் செல்வத்தின் மீது அவர்களுக்கு பற்றி இருக்க வேண்டும். செல்வம் இருந்தது, நிறைய செல்வம் இருந்தது, ஆனா செல்வத்தின் மீது பற்றி இருக்க வேண்டும். இந்த செல்வம் என்னை வாழ வைக்கும், இதுதான் என்னுடைய அடையாளம் என்று அவர்கள் நினைக்க வேண்டும். செல்வம் இல்லாட்டியும் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சந்தோஷமா தான் இருந்தாங்க. இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்பல் கொடுத்து கொண்டு வாங்கினாங்க. அதுதான் அந்த மனிதர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான ஒரு பெரிய வித்தியாசமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய செல்வம் சில தனி மனிதர்களுக்கு பயன்பட்ட செல்வம் கிடையாது, ஒட்டுமொத்த மதீனாவுக்கும் அவருடைய செல்வம் பயன்பட்டது என்று சொன்னாங்க. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இந்த செய்தியை சொல்றாங்க, அது ஆதாரத்தையும் சொல்றாங்க. எப்படி அது பயன்பட்டது தெரியுமா? மதீனாவிலே இருந்த பெரும் பகுதியினருக்கு கடன் இருந்த போது அந்த கடனை எல்லாம் அடைத்தவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். மதீனாவிலே இருந்த இன்னும் ஒரு பகுதியினருக்கு வட்டி இல்லாம கடனை கொடுத்து அவர்களை வட்டிக்கு போகாம பாதுகாத்தவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். மீதமுள்ள சில வேளைகளுக்கு தொழிலை உருவாக்கி கொடுத்து அவர்களை கையேந்தும் நிலையிலிருந்து காப்பாற்றியவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே ஒட்டுமொத்த மதீனாவும் அவருடைய செல்வத்தால் பயனடைந்திருக்கிறது, ஒட்டுமொத்த மதீனாவும் பயனடைந்திருக்கிறது என்று அவர்களை பற்றி சொல்கின்ற இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இன்று உலகத்திலே இருக்கிற இந்த முதலாளித்துவ பொருளாதாரம், கேபிட்டலிச சிந்தனை மனிதனை பொருளாதார பிராணியாக மாற்றி இருக்கிறது. இதை நவீன கால பொருளாதார பரிபாஷையில் சொல்வதாக இருந்தால் மெட்டீரியலிஸ்டிக் வியூ என்று சொல்லுவார்கள், பொருள் முதல் வாதம் என்று தமிழிலே இதை சொல்வார்கள். இந்த உலகம் அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது, அதை நோக்கித்தான் செல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். எதை எடுத்தாலும் அதனை மெட்டீரியலிஸ்டிக் வியூவிலே பார்க்கின்ற ஒரு பார்வை என்று தோன்றி இருக்கிறது. இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு எவ்வளவு கிடைக்கும், எனக்கு என்ன கமிஷன் கிடைக்கும் என்று சிந்திக்கின்ற இந்த வியூ இன்னைக்கு உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. நல்ல பல தான தர்மங்களை செய்கின்ற போதும் கூட அதில் எனக்கு என்ன கமிஷன் என்று எதிர்பார்த்து போகின்ற நிலைமைதான் இன்று உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தின் விளை. எதை எடுத்தாலும் அதற்கு தனக்கு என்ற ஒரு மனோநிலையில் சிந்திக்கின்ற நிலைமைகள் உருவாயிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த சிந்தனை அறவே இருக்கவில்லை. மெட்டீரியலிஸ்டிக் வியூவே இல்லை. அவர்கள்ட்ட இருந்த வியூ என்ன வியூ? தர்மம் கொடுத்தா செல்வம் குறையா, இதுதான் இஸ்லாமிக் வியூ. கொடுத்தா குறையும்ங்கிறது மெட்டீரியலிஸ்டிக் வியூ. சோ நாங்க எல்லாரும் பெரும்பாலும் எந்த வியூவுக்கு வளர்க்கப்பட்டிருக்கிறோம்? மெட்டீரியலிஸ்டிக் வியூ. பொருள் முதல் வாதம் தான் நம்மகிட்ட இருக்குது. கொடுத்தா குறைஞ்சிடுமே, நமக்கு இல்லாம போயிடுமே, சாப்பாடை கொடுத்தோம்னா இல்லாம போயிடுமே, இன்னைக்கு நம்ம பட்டினி கிடக்கணுமே என்று நாங்கள் சிந்திப்போம். ஆனால் அது அல்லாஹ் தஆலா பல மடங்கால எங்களுக்கு கொண்டு வந்து சேப்பான சிந்தனை எங்களுக்கு வாரது குறையும் சஹாபாக்கிட்ட. எனவேதான் இந்த ஒரே ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில இருந்து வந்த ஒரு சம்பவத்தை பார்த்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு சஹாபி பெண்மணிகள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த ஏராளமான மிக சதக்காவிலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது தொடர்பான ஏராளமான சம்பவங்களுக்கு தான சம்பவங்களை படிக்கிறது அல்ல முக்கியம். நாங்க இந்த சதக்காவின் பக்கம் மீள வேண்டும், சதக்காவின் பக்கம் அதிகம் என்னுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்கின்ற விடயத்தை நாம் ஞாபகப்படுத்தணும். அதிகம் சதக்கா கொடுக்குறார்கள், கண்ணுக்கு முன்னுக்கு காணுவாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணுக்கு முன்னுக்கும் பல ஆபத்துக்களை இல்லாமல் ஆக்குவாங்க, பல பிரச்சனைகளை அப்படியே கண்ணுக்கு முன்னுக்கு இல்லாமல் ஆகி கொண்டு போறதை நாங்க பார்க்கிறோம். அண்மையில கூட ஒரு சகோதரோட பேசிக் கொண்டிருக்கிற நேரம் சொன்னார், மிக அண்மையில நான் போன வெள்ளிக்கிழமை ஒரு ஜும்மாவிலே சதக்காவை பற்றி ஒரு நிகழ்கால நடைமுறையை சொல்லி இப்படியும் சில குடும்பங்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஜும்மா முடிந்ததுக்கு பிறகு பல சகோதரர்கள் அழைப்பை எடுத்து நீங்கள் சொன்ன அந்த குடும்பத்துக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று வந்தார்கள். அதை பெற்றுக் கொடுத்து விட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். எப்படியோ அதுக்கு பிறகு அந்த இரவு ஒருவர் கால் எடுத்து சொன்னால், உண்மையாக நடந்த இப்போ முந்தநாள் நடந்த ஒரு சம்பவம், நேற்று நடந்த ஒரு சம்பவம். அப்ப அதே குடும்பத்துக்கு நானும் உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க. அந்த உதவி போயிட்டு நீங்க வேறொரு குடும்பத்துக்கு உதவி செய்யலாம் வேணுமென்றால் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது, உதவி செய்யலாம். இல்லை நான் இப்போதும் ஒரு சதக்கா வேலை திட்டத்துக்காக என்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு ஒரு பிரதேசத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அவர் சொன்னார், உண்மையை உணர்ந்து சொன்னார். சொல்லும் போது அவருடைய குரல் தழுத்ததை என்னால் அவதானிக்க முடிந்தது. அவர் உணர்ந்து சொன்னார், சகோதரர் சொன்ன விஷயம்
எனக்கு அண்மையிலே ஒரு ஆபரேஷன் நடந்தது, ஒரு பெரிய ஆபரேஷன், பாரிய ஒரு ஆபரேஷன் தான் நடந்தது. வல்லாஹி சொல்கிறேன், எனக்கு அந்த ஆபரேஷன் செஞ்ச எந்த ஒரு ஃபீலிங்கும் என்னுடைய உடம்பில் இல்லை. எனக்கு ஒரு அதனை செய்கின்ற போது எந்த உணர்வும் வைக்கவில்லை, செய்த பிறகும் எந்த உணர்வும் வைக்கவில்லை. என்னை போல இந்த பெரிய இந்த சத்திர சிகிச்சையை செய்தவர்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு என்ன கேட்கிறார், நீங்க எப்படி இந்த விடயத்தில் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்னோட கேட்டார்கள். நான் நினைக்கிறேன் என்னுடைய சதக்கா, நீங்க இப்ப நான் சொன்னேன் சதக்கா அவங்களை பாதுகாக்கணும்னு சொன்ன உடனே அவர் இந்த கதையை சொன்னார். நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் பெருமைக்கா சொல்லல. அல்ஹம்துலில்லாஹ், நான் செய்த சில சதக்காக்களை, நான் மறைவாக செய்தேன் சில சதக்காக்களை, அதுதான் எனக்கு இப்படி ஒரு இலகுவை தந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று அழுது கொண்டு அவருடைய குரல் தளதளத்தில் டெலிபோன்ல தான் பேசிக்கொண்டிருந்தார். சொன்னதை நான் கேட்டு உண்மை, இப்படி பலர் இந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். நாங்களும் அதை எங்களை வாழ்க்கையிலே கண்டிருப்போம். பெரிய ஆபத்துகள் வரும், அல்லாஹ் தஆலா அதை சிம்பிளா எங்களை கண்ணு கொண்டு போய் சேர்ப்பான். அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம மற்ற அமல்கள் இல்லை, சதக்கா. சதக்கா தான் இருக்கிறார். அது ரகசியமாக செய்கிற சதக்கா, பெருமை இல்லாம யாருக்கும் தெரியாம என்ற பேர் வரப்போடான்னு செய்து நோக்கத்தோடு செய்கிற சதக்காக்களுக்கு இந்த பவர் ஈக்கி. இந்த பவரை யார் உணரலாம்? சதக்கா செஞ்சவர் தான் உணரலாம். மத்தாக்கள் சந்தேகத்தோடு இருப்பாங்க, கிடைக்குமான்னா கிடைக்காதான். அதை செஞ்சு பார்த்தாக்களுக்கு அது தெரியும், அதை உணர்ந்திருப்பார்கள். அவரோட சொந்த வாழ்க்கையில் அதை பல தடவை உணர்ந்திருப்பார்கள். எனவே அல்லாஹ் தஆலா அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய மனிதர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து சஹாபாக்களுடைய சதக்கா தொடர்பான நடைமுறைகளோடு நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாடினால் சந்திப்போம். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அவருடைய பாதையில் அதிகம் சதக்கா செய்த மனிதர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக்க.